வார வாரம் நம்ம ஆச்சரியமான தகவல்கள் பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான அபூர்வமான தகவல்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அடர்த்தியான பனிக்கட்டிகளுக்கு அடியில் மனித இனங்கள் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான உலகம் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக அண்டார்டிகாவை சவுத் போல்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பனிக்கட்டியோட ஆழம் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இறங்கி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு பழமையான ஐஸ் கட்டி இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அண்டார்டிகா மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பனிக்கட்டிகளை முதல்ல பார்த்தது யார் அப்படின்னா, ராயல் கடற்படையின் கேப்டனா இருந்த பிரிட்டிஷ் மாலுமி எட்வர்ட் பிரான்ஸ்ஃபீல்டு. இவர் தான் முதல்ல அண்டார்டிகாவை 1820ஆம் ஆண்டு பார்த்திருக்கிறாரு. உலகத்திலே மிகவும் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய பகுதியா இதைத்தான் சொல்லப்படுது. அண்டார்டிகாவோட டெம்பரேச்சர் சராசரியா -20 டிகிரில தான் இருக்கும். அண்டார்டிகால இருக்கிறதுலே லோயஸ்ட் டெம்பரேச்சரா -89 டிகிரி செல்சியஸா இருந்திருக்கு. அண்டார்டிகால இருக்கக்கூடிய இந்த இடம் பூமியில மிக அரிதான இடம். அதனாலதான் இந்த இடத்தை ட்ரை வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல எல்லா இடத்துலயும் மனிதர்கள் வாழ்ந்தாலும் அண்டார்டிகால மட்டும் எந்த மனிதர்களாலையும் நிரந்தரமா வாழ முடியறதில்ல. ஆனா இங்க பல நாடுகளோட ரிசர்ச் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. அதனால ஒரு வருஷத்துக்கு 250 இருந்து 1000 பேர் வரைக்கும் இங்க வந்து போறதா சொல்றாங்க. அண்டார்டிகாவில் இந்தியாவோட ரிசர்ச் சென்டர் 3 இருக்கு. அதுல 2 செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது போக அமெரிக்காவுக்கு சம்பந்தப்பட்ட நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஒன்று இங்க இருக்கு. இந்த பவர் ஸ்டேஷன் 1962ல இருந்து ஆக்டிவா இருக்கு. இந்த ரிசர்ச் சென்டர்ல ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கப்படுமா. இந்த மெடிக்கல் செக்அப்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய விஸ்டம் டீத்தை ரிமூவ் பண்ணுவாங்களாம். அது போக அப்பெண்டிக்ஸையும் ரிமூவ் பண்ணுவாங்களாம். ஏன்னா இது ரெண்டுமே உயிருக்கு ஆபத்தான கிருமி தொற்றுகளை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இது ரெண்டையும் ரிமூவ் பண்றதுனால அந்த குளிர் பிரதேசத்துல வாழ்றவங்கள பாதுகாத்துக்க முடியுமா. அண்டார்டிகான்னு சொல்றது ஒரு பனி உலகம். பூமியோட மொத்த பனிக்கட்டிகள்ல 90% பனிக்கட்டிகள் இங்கதான் இருக்கு. அது போக பூமியில இருக்கக்கூடிய 60% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இங்கே தான் இருக்கான். நிமிஷம் நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்ப்போம். இங்க இருக்க பனிக்கட்டிகள் மட்டும் உருக ஆரம்பிச்சிச்சுன்னா பூமியோட நிலைமை என்ன ஆகும். ஒருவேளை அப்படி பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிச்சிச்சுன்னா பூமியோட சீ லெவல் அதிகரிக்கும். இது போக அண்டார்டிகால இயற்கையாவே விழுந்த பள்ளம் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பள்ளத்தோட பேரு டென்மார்க் கேனியன். இந்த பள்ளம் 100 கிலோமீட்டருக்கு 9 மீட்டர் ஆழத்தோட பரவி இருக்கான். இந்த மாதிரி அபூர்வமான ஆச்சரியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்ம இயல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.